வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கோலா உருண்டை. இது வந்து மட்டன் கோலா உருண்டை இல்லை, வாழைத்தண்டு கோலா உருண்டை. நான்வெஜ் டேஸ்ட்லேயே வெஜ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 2 கப் அளவு வாழைத்தண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, லைட்டாக சேர்த்துக்குங்க. இதோட உப்பு கொஞ்சமாக சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வைக்கலாம். மேக்ஸிமம் 2 விசிலில் இது வெந்துடும். இந்த வாழைத்தண்டுலே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், ஸோ அதனால் தண்ணி கொஞ்சமாக மட்டும் வச்சு வேக வைங்க, ரொம்ப தண்ணி வைக்காதீங்க. இப்போ நான் 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து தண்ணி வடிகட்டிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வர வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு வருங்க, கருக விட்டுறாத. நல்லா வந்து செவந்து வர வரைக்கும் இதை வறுத்துக்குங்க. இது இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா, ஒரு சின்ன பட்டை, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துங்க. ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்க வராது, ஸோ அதுக்காக தான். இதை நல்லா வறுத்துட்டு இதோடவே நம்ம 4 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வாழைத்தண்டு நான் தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த வாழைத்தண்டை மிக்ஸி ஜாருக்கு மாற்றும் பொழுது நல்லா கையில் எடுத்து கையால் டைட்டாக பிழிஞ்சிடுங்க. தண்ணி இதில் நிறைய வரும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும், திக்காக இருக்காது. எல்லா வாழைத்தண்டையும் தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டேன். இதை ஒரு மூடி போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு நல்லா அரைச்சாச்சு பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். தண்ணியோடு அரைக்கக்கூடாது, தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு தான் அரைக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதோட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை, இந்த கசகசா பட்டெல்லாம் சேர்த்து அரைச்சது இதை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதோட நம்ம வறுத்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன், இந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வாழைத்தண்டில் உப்பு சேர்த்து வேக வச்சுருப்போம், ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இது சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரினா நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு மாவு வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சிக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கோலா உருண்டை பிடிச்சி எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நான் வந்து உருட்டிட்டேன். இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இது குக் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு இதை வேக வச்சுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமே வச்சு இதை குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும்.
இந்த அளவுக்கு ஆன உடனே இதை இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வாழைத்தண்டு வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.